கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல் வாழ்த்துக்கள் யாவருக்கும். இந்த அருமையான காலை பொழுதில் உங்களை பார்க்க தேவன் கொடுத்த மகபெரும் பாக்கியத்திற்காய் சிலாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். வந்து உங்களை தேவன் ஆஸ்வதிப்பார். வராதவர்களை அழைத்து வாங்க, நீங்கள் மாத்திரம் வரக்கூடாது, மற்றவங்களும் அழைத்து வருவது சிறப்பாக இருக்கும். மற்றும் பின்னாடி நம்ம உங்களை எல்லாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு என்னுடைய தலைப்பு, இந்த மாதம் முழுவதும் நாம் சிந்தித்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவ ஆராதனை புரிந்து கொள்வது. ஆண்டவருடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எனவே நம்ம பல காரியங்கள் பேசியிருக்கிறோம். எனக்கு இன்றைக்கி ஒரே ஒரு தலைப்பு தான் போட்டிருக்கேன், ஆராதனையில் பயபக்தி அல்லது ரெவரன்ஸ் இன் வர்ஷிப் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது இப்படி பாங்களே, இப்படி வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு அரண்மனைக்கு போகிறீங்க, ஒரு ராஜாவை பார்க்க போகிறீங்க. ஒரு ராஜா திரும்ப சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்துருக்கும்போது அவரோட நான் பார்க்க போகணும்போது எப்படி நான் போவேன்? எப்படியா நான் போவேன்? நீங்கள் எப்படி போவீங்க உங்கள் ராஜாவை? சரி, எனக்கு பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகிறோம், சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகிறேன், நான் எப்படி போவேன்? எப்படி போவேங்க? எப்படியா? சிறப்புன்னா என்ன பண்ணுவீங்க? காலையில் எழுந்திரிச்சு இல்லை சரி உள்ள துணியெலாம் நல்லா போட்டுக்கோங்க. அப்புறம் எப்படி உங்கள் மனசு எப்படி இருக்கும்? பயமாக இருக்குமா? பாருங்கள், சாதாரண இந்த மனுஷனுக்கே நான் பயப்படுறேன்னா இந்த உலகத்தை படித்த ராஜாவோட சமூகத்தில் எப்படி வரணும் நான்? ஆக அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட கூட பேசுகிறேன். பல வேலைகளில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, விதவிதமான ஆராதனைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எது சிறப்பானது, எது சரி, எது தவறு எனக்கு தெரியல. ஆக என்ன நினைக்கிறோன்னு கேட்டால், எது வேணாலும் நான் சபைக்குள்ளே செய்யலாம் அப்படின்னு நினைப்பேன்னு சொன்னால், சற்று வேதம் என்னை எச்சரிக்குது. நம் வேத வசனத்துக்கு நாம் கிடந்து போக போகிறோம். வேகமாக சில காரியங்கள் சொல்ல போகிறேன். நிறைய சில வேத வசனங்கள் அங்கங்கே வாசிக்க சொல்ல போகிறேன். எனக்கு வேத புத்தகம் உங்கள் கையில் இருக்குமானா சிறப்பாக இருக்கும். பைபிள் வேணும்னா பின்னாடி நிறையா வச்சுருக்காங்க, தயவுசெய்து எடுத்துக்கோங்க. நான் வாசிக்க சொல்ல போகிறேன். சில வேலை பேர் யாரும் சொல்லிவிட்டேன்னா தயவுசெய்து நீங்கள் வாசிக்க ரெடியாக இருங்க. வாங்க, நம்ம எல்லோரும் வேகமாக போயிடலாம். தம்பி, இந்த ரைட் இன்றைக்கி நம்ம போட்டிருக்க பாருங்கள், ரெவரன்ஸ் இன் வர்ஷிப் அப்படின்னு பேசிட்டுருக்கோம். ஆக இந்த நல்ல வேலையில் கூட ஆராதனை என்ன இருக்கணும்னு கேட்டால், பயமும் பக்தியும் ரெண்டு காரியம் காணப்படும். பல காரியங்கள் நம்ம செய்துட்ருக்கோம். நிறையா நினைக்கிறோம், பாடணும், ஆடணும், அதெல்லாம் செய்யணும், நல்லா இருக்குது, சந்தோஷம். பாருங்கள், நிறைய பேர் வராமல் இருக்கிறாங்க, இந்த இடம் காலியாக இருக்குது பாருங்கள். ரைட், வரணும், அது மேட்டு முக்கியமானதாக இருக்குது. ஆக இன்றைக்கி நான் உங்களோட கூட பேசுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆராதனை எப்படிப்பட்டதாக தெய்வ சபையில் காணப்பட வேண்டும். பல வேளைகளில் இந்த ஐடியா நம்ம மனதில் இருக்குது. பழைய ஏற்பாட்டுக்கு ஆண்டவர் வேறு, புதிய ஏற்பாட்டு ஆண்டவர் வேறு. புதிய ஏற்பாட்டில் ரொம்ப பயபக்தியாக செஞ்சாங்க, புதிய ஏற்பாட்டில் எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்குது. அப்படி தானே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? பழைய ஏற்பாட்டு ஆண்டவரும் புதிய ஏற்பாட்டு ஆண்டவர் அதே ஆண்டவர் தான், அதே கடவுள் தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார், அவர் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார், அவர் தான் பூமியில் வெளிப்பட்டார், அவர் தான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது மாத்திரம் கிடையாது, வேதத்தை நெருக்கமாக வாசிச்சிங்கன்னா பழைய ஏற்பாடு சொன்னதை தான் புதிய ஏற்பாடு பேசுது. ஆக புதிதாக ஒன்றும் கிடையாது. ஆனால் புதிய உடன்படிக்கை இருக்குது புதுசில், பழைய உடன்படிக்கை பழசில் இருக்குது. அதை குறித்து நான் உங்களோடு கூட கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேச பார்க்குறேன். ஆக இந்த நல்ல கால வேலையில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் கடைசி ஞாயிறு வளர்ந்து வந்திருக்கிறோம். ஒரு சில காரியங்களை வேகமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு போக விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் வேதத்தை வாசிக்க போகிறோம். தமிழ்லையும் வாசிக்க போகிறோம், ஆங்கிலத்திலையும் வாசிக்க போகிறோம். ஏன்னா நம்ம சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் ஆங்கிலம் தான் சிறப்பாக வரும். ரெண்டு மொழியிலும் இறப்பாக வாசிக்கணும். எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சபைக்கு வருவது இது ஒரு பள்ளிக்கூடம். நான் அடிக்கடி சொல்கிறேன், இட்ஸ் அ ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எஜுகேஷன். பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், அங்கேயும் பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கிறோம், காலேஜில் போகிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவ சபை கூட என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட காரியங்களை கற்றுக்கொள்கிற இடம். இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இங்கிலீஷில் சொல்லுவாங்க என்னது, ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன், இன்ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன், நான் ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எஜுகேஷன்ஸ். இது நான் ஃபார்மல். சரி, இதை பற்றி என்னது இன்ஃபார்மல்னு சொல்லுவோம். ரைட், அதை பற்றி நம்ம பேசுவோம். டீச்சராக இருக்கோம், கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் என் டீச்சிங்கில் ஆக இங்கே நம்ம கற்றுக்கொள்கிறோம். வேதம் இருக்குது, என்னது ஒரு கரிக்குலம் இருக்குது, ஒரு டீச்சர் இருக்கிறாரு, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. Are you learning or not? Don't come spend your time, just go, but learn here. வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா இந்த வேத பகுதி? எனக்காக எல்லோரும் நிறுத்தி வாசிக்க போகிறீங்க. நான் முதலே சொல்லியிருக்கேன், எங்கே கமா வருதோ நின்றுணும், பாஸ் பண்ணணும். எங்கே புல் ஸ்டாப் இருக்கோ மூச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நிறுத்தி நிதானமாக வாசிக்கலாம். என்னோட கூட இணைந்து வாசிக்கலாம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரு. ஆங்கிலத்தில் let us read together. Therefore, since we are receiving a kingdom which cannot be shaken, let us have grace by which we may serve God acceptably with reverence and godly fear, for our God is a consuming fire. Is it? புரியுதா சொல்கிறது? நான் பிரசங்கமே பண்ண வேண்டியதில்லை. கிளியராக இருக்குது தானே?
ரைட், வாங்க நான் அப்போ கூட. ஆக இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாருங்க என்ன நடக்குதுன்னா, டுடேஸ் வேர்ல்ட் வர்ஷிப் ஆஃபன் ட்ரீட்டட் கேஷுவலி, ஃபோக்கஸ் ஆன் ஸ்டைல், பர்ஃபார்மன்ஸ், பர்சனல் டேஸ்ட். எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் இன்றைக்கி ஆராதனைகள் போயிட்டீங்கன்னா அங்கே என்ன ஸ்டைலில் பர்ஃபார்மன்ஸ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஆராதனை ஆயிடுச்சு. சில வேலைகளில் அந்த ஸ்டைல் எப்படி இருக்குது, ஃப்ரீ வர்ஷிப்னு சொல்லுவாங்க. சில வேலைகளில் ஃப்ரீ ஸ்டைல். ஒரு சர்ச் பேரே ஃப்ரீ சர்ச்னு இருக்குது. என்னன்னா, தே கேன் டூ வாட் எவர் தே லைக். அது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பாஸ்டர் செய்யணும். எனக்கு டப்பாங்குத்து பாடிக்குதுன்னா டப்பாங்குத்து பாடு பாஸ்டர். என்ன பாட்டு? டப்பாங்குத்து பாட்டு தெரியுமா? பயோலோட் பீட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒரே ஆடம், பாட்டு, கத்துறது, கூச்சல் போடுறது எல்லா வேலையும் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ரைட், அது வேதத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நம்ம. But scripture reminds us worship must be acceptable to God, offered with reverence and awe. எப்படி பண்ணணும்? ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருக்கு வேணுங்கிற, அவருக்கு பிரியமான ஆராதனை நம்ம செய்யணுமே தவிர, அது மாத்திரம் தேவ சமூகத்தை பயத்தோடும் பக்தியோட, ஆங்கிலத்தை போட ரெவரன்ஸ் அண்ட் ஆன்னு சொல்லுது. பார்த்தீங்களா? ஆக மகா உன்னதமான ஆண்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டோட சமூகத்தில் எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராஜாவை பார்க்க போனேன்னா எப்படி வருவேன்னு கேட்டிங்கன்னா, ஐ வாண்ட் பி கமிங் சிம்பிளி, எப்படின்னு விஷயவாசியாக வரமாட்டேன். என்ன செய்வாங்க, ஃப்ளிப்லாம் போட்டுட்டு, ஸ்லிப்பில் போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு முடியெல்லாம் விட்டுட்டு ஒரு மாதிரி ஸ்டைலில் வருவான்னு கேட்டேன். இல்லை ரொம்ப டிப்டாப்பாக, கவனமாக, பயபக்தியாக. அதனால தான் இந்த சர்ச்சில் பாஸ்டர் கோட் போட்டு போய் பிரசங்கம் பண்ணணும். ஏன்னு கேட்டால், மிகப்பெரிய ஆண்டவர் நான் சந்திக்க வந்திருக்கிறேன். இன்றைக்கி நான் சாதாரண ஒரு ஆஃபீஸர்ஸை பார்க்க போகும்போது எவ்வளோ டிப்டாப்பாக டை போட்டுட்டு எப்படி போகிறேன் நான். ஆண்டோட சமூகத்தில் எப்படி வரணும்? அதை இல்லைன்றது இன்னொரு காரியம். பாஸ்டர் என்கிட்ட ஒன்றும் இல்லை, அது கடவுள் பார்த்துட்ருக்காரு. என்ன ஆனால் உங்கள் உள்ளம் அது மாத்திரம் கிடையாது. worship is not about us, it's about holy God who is consuming fire. ஆக ஆராதனை என்பது எனக்கு சம்பந்தமானது கிடையாது. என்னோட ஆண்டவர் பரிசுத்தமான ஆண்டவர். அதான் முன்னாடி பாடின, சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்ப அசுத்தம் யாவும் நீக்குமே, பாவி நீச பாவி நானையா, என்ன செஞ்சிருக்கு, தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. ஆக இந்த பரிசுத்தமான ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கும். இந்த பரிசுத்தரோட கூட்டம். இந்த வேத புத்தகம் பேர் பரிசுத்த வேத புத்தகம். இந்த புத்தகம் என்ன புத்தகமா? ஹோலி பைபிள். ஐ எம் டாக்கிங் அபவுட் தி ஹோலி காட். வி ஆர் ஹோலி பீப்புள். வி கம் டு பிகம் a holy people. ஆக இந்த அருமையான கால வேலையில் சொல்லுகிற காரியம் ஒவ்வொன்றா நம்ம போயிட்டு வந்துடுவோம். ஆக இந்த அருமையான வேலையில் நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் ஆண்டவரோட சமூகத்தில் வரும் பொழுது தேவ பயத்தோட, பக்தியோடு, உள்ள பக்தி உணர்வோடு கூட வரணும். ஆண்டவரை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். இந்த உலகத்தை படைத்த உன்னத ஆண்டவரை படைக்க வந்திருக்கிறேன். அவருடைய சமூகத்தில் நான் எப்படி வரப்போகிறேன்? தேவ சமூகத்தில் பயத்தோட, பக்தியோடு வரப்போகிறேன். அதை குறித்து நிற்கிறேன். உங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்பாரு. இந்த வேத பகுதி வாசிச்சிங்க இல்லையா? அந்த வேத பகுதி எபிரேயர் 12வது அதிகாரம் 28, 29 வாசிச்சிங்க தானே? மறுபடியும் அதை எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் கைகளில். வேதத்தை வாசிங்க எனக்காக. வாசிக்கும். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தி செய்யும்படி போதும். இந்த இடத்துல கவனமாக கவனிக்கும் போது, இந்த வேத பகுதியை தொடங்கும் போதே ஒரு வார்த்தை வருது, ஆதலால். என்ன வருதுமா? ஆதலால் என்ன அர்த்தம்? மேலே என்னமோ அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் சொன்னது சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்க போது தான் இங்கே சொல்கிறாரு. எபிரேயர் 11வது அதிகம் வாசிப்பீங்கன்னு சொன்னால், இங்கே நான் போட்டிருக்கேன் சாப்டர் 11 கேலரி ஆஃப் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 11வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்கிறார். ஆபேலில் தொடங்கி எல்லா விசுவாச வீரர்களுடைய பட்டியல் கொடுத்துக்கிட்டே இருக்கார். வெரி லாங் லிஸ்ட் ஆஃப் ஃபெய்த் பீப்புள், ஃபெய்த் ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லுவாங்க, ஹால் மேக் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் ஃபெய்த்து தான், புதிய ஏற்பாட்டிலையும் ஃபெய்த்து தான் இருந்துச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஃபெய்த் த பேசிஸ் ஆஃப் அவர் ஃபெய்த், ரிலீஜியஸ் லைஃப். ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டால், ரொம்ப நீளமான சாப்டர் கொடுத்துட்ருக்காரு. ஒரு ஹோல் சாப்டர் என்ன விசுவாசத்தை பற்றி பேசினவர் 12வது அதிகாரம் வந்த உடனே என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, 12, 1, 2 வாசிக்கலாம் எனக்காக. ஆகையால் இந்த 11வது அதிகாரம் சொன்னவர் பார்த்தீங்களா, மேலே ஒரு விசுவாச பட்டியல் சொன்னவர். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான வாசிங்க தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கிற ஓட்டத்திலே
ஆக இந்த விசுவாச வாழ்க்கையில் வந்து வேக வேகமாக ஓட முடியாது. எல்லாருக்கும் மாரத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். மாரத்தான் ரேஸில் நமக்கு ஒரு ட்ராக் கொடுத்துருக்குது. எல்லாரும் ட்ராக்ல ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி ஓடுறோன்னு கேட்டார். வேக வேகமாக ஓடினா ஸ்ப்ரிண்ட் ஆகிடும். 100 மீட்டர் டேஷ், 400 மீட்டர் ஓட்டம், என்னது ஒரு 5 என்னது இது ஓட முடியும். மாரத்தான் ஓடுற வார் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அங்கே ரொம்ப அவசரமாலாம் எங்கேயும் போக முடியாது. ரேட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் ஜீசஸுடைய வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கை, அதாவது கிறிஸ்தவ ஜீவம் என்பது பொறுமையோடு என்டூரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேஷன்லி, நோ ரஷ். எதுவுமே ரஷ்ஷாக இருக்கிறது நல்லாவே நடக்காது. சில காரியங்கள் வேணால் இன்றைக்கெல்லாம் இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் நூடுல் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. உடம்புக்கு நல்லது கிடையாது. சரிங்களா? சரி, இன்ஸ்டன்ட்லாம் குடிச்சிக்கிட்டே இருங்க, அது பிரச்சனை கிடையாது எனக்கு இப்போது. ஆனால் ஜீசஸுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தட்ஸ் இஸ் நத்திங் இன்ஸ்டன்ட். எல்லாம் ப்ராசஸ் இருக்குது, என்டூரன்ஸ் இருக்குது, ப்ராசஸிங் இருக்குது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? யூ மஸ்ட் ரன் வித் என்டூரன்ஸ். ஒருத்தன் ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன், மாரத்தானில் ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி பேசியிருக்கேன் இதை குறித்து. அவன் எப்படி ஓடுவான்? 4 வருஷம் ட்ரெயின் பண்ணுறான் ஒலிம்பிக்ஸில் அட்டன் பண்ணுறதுக்கு. அப்புறம் மாரத்தான் ஓடுறவன் என்ன செய்கிறான்? நிறைய ஸ்டாமினா வேணும். அப்புறம் என்ன செய்யணும்? இங்கே விழுந்துடலாம், அங்கே விழுந்துடலாம், விட்டுடலான்னு ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிறான் பொறுமையோடு. அதுதான் கிறிஸ்தவம். ஏன் ஓடணும்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வந்துட்டோம். 18வது வசனத்துக்கு வந்துடுவோம் எனக்காக. கம் லெட் அஸ் கோ டு தி 18th chapter, verse 18, 12, 18 வாசிங்க. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரியுதுமாகிய வார்த்தைகளுடைய சத்தத்திற்கும் நீங்கள் சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். மோசே என்ன சொல்றாருன்னு பாருங்க. 19வது 18 20வது வசனம். மிருகமாகிலும் தொட்டால் கல் எய்யுண்டு சாக வேண்டும் என்று மோசேயும் 21 பயந்து நடுங்குகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படத்தை போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு படம் போட்டிருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம சிம்பிள். ஆக்சுவலி கேட்டிங்கன்னா, சீனாய் வனாந்தரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க 6 லட்சம் ஆண்கள் மட்டும், பெண்கள் பிள்ளைங்களாம் சேர்த்தா அது 30 லட்சம் மக்கள் நினைச்சாங்க. எல்லாம் ஒரு மாபாக நடந்து வந்துருக்காங்க. இஸ்ரேலேருந்து என்ன செய்கிறாங்க? எகிப்திலேருந்து வழி நடத்தப்பட்டு இருக்கிறாங்க. மோசே என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யணும்? சீனாய் மலை மேலே போயிட்டாரு. அந்த மலை எப்படிப்பட்டதாக இருக்குது? சீனாய் மலை போயிட்டாரு. அந்த வசனம் இன்னொரு நாளைக்கு வாசிங்க, வேறு டைம் இருந்தால் அப்புறம் வாசிப்போம். நம்ம என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போயிட்டாரு, அங்கே பற்றி எரியுது, யாரும் கிட்டத்தில் போக முடியாது. யோசுவா சொல்லிட்டார், யாரும் தொடக்கூடாது, மலையை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த என்ன செய்யுதுன்னு கேட்டால் தான் இப்போ வாசித்தோம். அந்த மலை எப்படிப்பட்டது இருக்குன்னு கேட்டால் 20வது வசனம், ஏனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல் எறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று கட்டளை சகிக்க மாட்டா இருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. மக்கள் பார்வையில் அவங்க கிட்ட இன்னும் சொல்ல போனால், மோசே 40 நாள் கீழே வர்றாரு. 40 நாள் ஒரு மலையில் இருந்துட்டு வர்றாரு, சைனா மலையத்துலேருந்து. அவர் முகத்தை யாரும் பார்க்க முடியல, பிரகாசிக்குது அவ்வளோ பவர்ஃபுல்லாக. ஆக இன்னைக்கு நீங்களும் நான் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆராதிக்கிற ஆண்டவர் என்ன கிடையாதுன்னு கேட்டால், நேற்று பேஞ்ச மலையில் வந்த முளைச்ச காளான் இல்லை, அல்லது நானும் நீங்களும் உருவாக்குன தேவர்களும் இல்லை. இந்த உலகத்தை படைத்த அன்னது மகா உன்னதமான ஆண்டவராக இருக்கிறவர், சர்வத்தை படைத்தவர், ஆடுகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நானும் நீங்களும். இந்த கால வேலையில் அவர் என்ன செய்கிறார்? மோசையோட சந்திப்பதற்கு எப்படி வருகிறார்னு கேட்டிங்கன்னா, அவர் மலையில் கூப்பிடுகிறார். மலைக்கு போகும்போது என்ன செய்கிறார்? அந்த மலையை தொடக்கூட முடியாது யாரும் கிட்டத்தில் வந்துட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தகுதி இல்லாதவங்க அவங்களாம். அதுபோல தான் இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த சமூகத்தில் வருவதற்கு எந்த பெரிய தகுதியும் கிடையாது. ஆண்டோட கிருபைனால இன்றைக்கி உட்காந்துருக்கிறோம். அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன் உங்களுக்கு. ஆக என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, verse 17 to 28, 18 to 28, construct of Sinai saying, Sinai terrifying. என்னது சீனாயில் நடந்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, encounter with God, trembling, fire and judgment. ஆக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நடுங்குற மாதிரி இருக்குது. அங்கே தேவன் அக்னியாக வெளிப்பட்டவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், யாத்திராக 3வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, மோசையை சந்திப்பதற்கு எப்படி தான் பயன்படுத்தினார் தேவன், என்ன செய்கிறார், எப்படி தான் சந்தித்தார் தேவன் மோசையை கூட? பர்னிங் புஷ்ன்னு சொல்லுவாங்க. அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு கூரமாக பார்க்குறான், ஒரு முள் செடி எரியுது. ஆனால் எரிஞ்சால் கூட கன்சியூம் ஆக மாட்டேங்குது. அந்த பர்னிங் புஷ் எரியுது.
அங்கே கிட்டல் போய் பார்க்குறான், உடனே பார்க்குறாரு, கிட்டத்தில் வராத, சேவை கழட்டி போட்டு வாடன்னு சொல்கிறாரு. ஆக இந்த அருமையான வேலையில் தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் பல வேலைகள்னு கேட்டிங்கன்னா, அக்கினியின் வாயிலாக தேவன் தம்மை வெளிப்படுத்தினார் பழைய ஏற்பாட்டில். ஆக நானும் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே அக்கினி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க எனக்காக 22 எனக்காக தயவு செய்து வாசிங்க. எபிரேயர் 12:22. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் எருசலேமிடத்திற்கும் தேவதூதருடைய இடத்திற்கும் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் ஆவிகளிடத்திற்கும் 24 மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் பார்க்கிலும் பேசுகிற தெளிக்கப்படும். ஆக அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இங்கே 2 காரியம் சொல்கிறார். சீனாய் வனாந்தில் மகா பயங்கரமான அந்த ஆண்டவர் போகக்கூடாத தொழில வாசங்க தொட்டாலே அடிச்சுட்டு செத்து போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறான்னு கேட்டால் நிறைய இருக்குது. நம்ம சியோன் மலை இடத்துல வந்திருக்கோம். சியோன் என்பது பரலோகத்தை காமிக்குது. அதான் சொல்லிக்கிட்டே வந்திருக்கு பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பருமை எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேனாவர்கள் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும். இந்த சபையில் யார் என்னை சேர்த்திருக்காருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கை நிமித்தமா என்னை சபையில சேர்த்து வைத்திருக்கிறான். பிள்ளைகளை சேரக்கூடாத ஒளியில் தொடக்கூடாத அவ்வளோ பயங்கரமான ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார், அவருடைய பிள்ளைகளை என்னையும் உங்களை மாற்றி இருக்கிறார். ஆக நான் இந்த வேலையில் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எழுதினது ஆக்கம் என்ன செய்கிறான்னு கேட்டால், என்ன செய்கிறாரு, சியோன் மலையில் பயங்கரமான அந்த ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார், தம்முடைய சபையில் சேர்த்திருக்கிறார். அவர் வந்து சேர்த்திருக்க கிறிஸ்துவின் வாயிலாக தான் அந்த டீட்டெயிலாக பேசுது. ஆக நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ராஜ்யம் அல்லது தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், அசைந்து போகாதது, அழியாதது, நித்தியமானது. அதுதான் இப்போ நான் பேச போகிறேன். எனவே worship must be both grateful and reverent. எனவே என்னை இப்படிப்பட்ட மகா உன்னதமான ஆண்டவர் அவருடைய மகளாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது நிமித்தமாக நான் எப்படி உள்ள வரணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கத்தில் நன்றி செலுத்தணும். ஆண்டவரே எனக்கு நன்றி, ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் கிருபையான கொடுத்தீங்க. அதே சமயத்தில் தைரியத்தோடு வரலாமான்னு கேட்டிங்கன்னா, அந்த தைரியம் பயத்தோடு கூட வரணும், துணிகரமாக வரக்கூடாது. பல வேலைகளை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, டேக்ஸ் ஃபார் கிராண்டட், என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கோம். இல்லை அன்பான பிள்ளைகளை, சபை அப்படி சொல்லலை, வேதம் அப்படி கற்றுக் கொடுக்கப்படலை. எனக்கு வாங்க 3 காரியம் நினைக்கிறேன். அவுட்லைன் வச்சுருக்கேன். உங்கள் நோட்டில் பார்த்துருக்கீங்கன்னா, உங்கள் நியூஸ் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்மன் அவுட்லைன் இருக்குது. தயவுசெய்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒன்றுனா வேகமாக பேச போகிறேன். முதலாவது பேசிஸ் ஆஃப் ரெவரண்ட் வர்ஷிப். ஆக பக்தி உள்ள ஆராதனையின் அடிப்படை என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். வசனம் 18-28 முதல் பகுதி எனக்காக வாசிங்க சுருக்கமா. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் போதும், அங்கே நின்றுவோம். நமக்கு கடவுள் கொடுத்த ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, காட்ஸ் அன்ஷேக்கபிள் கிங்டம். அது எப்படிப்பட்ட ராஜ்யம்னு கேட்டிங்கன்னா, அசைவில்லாத ராஜ்யம். என்ன ராஜ்யம் அது? அசைந்து போகாதது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜ்யம் இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் என்ன செய்ய போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த நித்திய ராஜ்யம், அழிவில்லாத ராஜ்யத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஷேக்கிங் போட்டிருக்க இந்த வசனம் சொல்லுது அசைவில்லாத ராஜ்யம் சொல்லும் பொழுது அது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ அசைய போகுதுன்னு காமிக்குது. அதான் 26, 27, 12, 26, 27 வாசிங்க. அவருடைய சத்தம் அசைய பண்ணிட்டு மாத்திரமல்ல, ஒரு நாள் வரும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அசைஞ்சு போயிடும். நிறைய வேதவசனம் இருக்குது, நமக்கு நேரம் இல்லை அதெல்லாம் சொல்லிகிட்டே போகிறதுக்கு. இன்றைக்கி நீங்கள் காண்கிற உலகம் நீங்கள் காண்கிற விதமாக காணப்படாது. ஒரு நாள் வரும், ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தை என்ன செய்ய போகிறார், இஸ் கோயிங் டு ஷேக். அதான் 26, 27 சொல்லுது. ஆக என்ன சொல்கிறேன், அன்லைக்லி earthly kingdom will rise and fall. அதாவது ஆகாய் 2வது அதிகாரம் 6வது வசனம் நான் வேதத்தை வச்சுருக்கேன், வாசிங்க எனக்காக. ஆகாய் 2:6 வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்கு இன்னும் ஒரு தரம்
நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். இந்த உலகத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்லப்பட்டிருக்கு அன்பான பிள்ளைகளே. இன்னைக்கு நான் இருக்கிற பூமி அல்லது சூரியன் சந்திரன் காண்கிற ஒவ்வொரு காரியமும் ஷேக் ஆயிரும், காணாமல் போயிடும். சில நேரத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆண்டோட வேதம் சொல்லுது. ஆனால் நமக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாறாத அசையாத நித்தியமான வாக்குத்தத்தம் என்ன செய்திருக்கிற ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம். ஆக earthly kingdom will fall and rise. ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, God's kingdom is permanent and secure and glorious. ஆக ஆண்டவர் கொடுத்த ராஜ்யம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் உட்காந்து பார்க்கறது இல்லை, பார்க்கக்கூடாத நித்திய ராஜ்யத்தை தேவனுக்கு கொடுத்துருக்கார், பரலோகத்தை கொடுத்துருக்கிறார். அது அசையுமான அசையாது, அது நித்தியமானது, அது நிலையானது. அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் மகிமை உள்ளதாக இருக்குது. எனவே அது வாசிக்கலாம், இன்னொரு வேத பகுதியை வாசிக்கலாம் எனக்காக. அது தானியேல் 7வது அதிகாரம் 14வது வசனம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரியும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம். அன்பான பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவரோட ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, நித்தியத்தையும் தாண்டி நிற்கக்கூடியது. தெர் இஸ் நோ டைம், என்ன கிடையாது, டைம் ஃப்ரேம் அதுக்கு இல்லை. அது எப்போ நித்தியத்திலே நாம் எல்லாம் நித்தியத்துக்குள்ளே வாசம் செய்கிறவர்களாக. அதான் வசனம் சொல்லும்போது சொல்கிறார், பவுல் சொல்கிறார், அப்போ எழுதுகிற ஆக்கியோன் சொல்கிறார், ஆதலால் என்ன செய்யுங்க, அசைவில்லாத ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு பி ஷேக்கன் கிங்டம், யூ ஆர் பார்ட் ஆஃப் அன்ஷேக்கன் கிங்டம். அதே போல் கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம் கூட வாசிக்கலாம், நானே வாசிக்கிறேன். இருளில் நின்று அந்தகாரத்துக்கு நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறவராகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் யாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கோம்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த அருமையான கால வேலையை சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, worship flow out of gratitude and we come not demanding but thankful for God's grace in Christ. ஆக இந்த அருமையான கால வேலையில் வரும் பொழுது, அதாவது நான் ஏன் தேவ சம்பந்த பயபக்தியாக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவன் என்னை எதுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அழிவில்லாத ராஜ்யம், அசையாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை, மகிமையான ராஜ்யத்தில் என்னை கண்டு போயிருக்கிறார். நாமெல்லாம் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். சில வருஷத்துக்கு முன்னாடி நான் கிங்டம் பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஆனால் ஒன்று தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பான பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வச்சுருக்க எல்லாம் அழிஞ்சு போயிடும். நான் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போக போகிறது கிடையாது. அன்பான பிள்ளைகள் சொல்கிறேன், அங்கே என்ன செய்கிறாரா, மகா கிரேட் அலெக்சாண்டர் என்ன செய்கிறார், செத்துட்டார். சேர்க்கும்போது சொல்கிறாரு, என்ன செய்யுங்க, என்னுடைய காஃபினில் என்ன செஞ்சுருங்க, என் கையை 2 வெறுமையாக வச்சுருங்க, வெளியில் தெரியட்டும் என் காஃபின்ல இருந்துன்னு சொன்னாராம். ஏன் அப்படி சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அவன் அன்றைக்கி ஒரு நம்பர் 1 என்ன சக்கரவர்த்தியாக இருக்கிறான், அவன்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிறையா காரியங்களை அவன் சொன்னான். அவன் ஒன்றும் கொண்டு வந்து ஒன்றுமே என்ன செய்யலை, எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்று நான் கொண்டு வரல, ஒன்று நான் கொண்டு போகலை. ரெண்டாவது, இந்த உலகத்தை வல்லமையான டாக்டர்ஸ்லாம் எல்லாம் இருக்கிறாங்க, யாருக்கும் எனக்கு என்ன பண்ண முடியல. என்கிட்ட நிறையா பணம் இருந்துச்சு, ஆனால் என்னால் ஹீல் பண்ண முடியல. இந்த உலகத்தில் என்னை யாரும் காப்பாற்ற முடியல. பூமி, உங்கள்கிட்ட பணம், பதவி, பட்டம், பொன், பொருள் எல்லாம் இருக்கலாம், வச்சுக்கோங்க, சந்தோஷப்படுங்க. ஆனால் நிரந்தரம் கிடையாது. யாரும் ஒரு பைசா எடுத்துகிட்டு போனதில்லை, ஒரு சின்ன சிலிங் கூட எடுத்துகிட்டு போனது கிடையாது, கொண்டு போக முடியாது விருப்பப்பட்டாலும். இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது, நம்மளோட வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. நேற்று பார்த்தவன் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நான் நாளைக்கு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட இருக்கிற எந்த பொருளும் எனக்கு சந்தோஷ சமாதானத்தை கொடுக்க முடியாது. அப்படி இருக்கா, எல்லா பணக்காரனும் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ பெரிய பெரிய ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, நான் அப்பப்போ குதிக்கிறான் எல்லா பயிலும். ஆக இந்த பொன் பொருள் எனக்கு தேவைகள், தேவன் சந்தித்திருக்கிறார், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் நான் இந்த உலகத்துக்கான மனிதன் கிடையாது, இந்த உலகத்துக்கு அடுத்த உலகத்தை சார்ந்தவனாக இருக்கேன். அதான் சிஎஸ் லூயிஸ் சொல்கிறாரு, எஸ்பெஷலி இந்த வயசு ஆகும்போது நம்மளாம் மறுத்துக்கிட்டு இருக்கிறோம், சுகவீனமாக இருக்கிறோம், எல்லா வசதி வாய்ப்பு இருந்தால் கூட இந்த உலகம் எனக்கு என்ன செய்யலை, ஃபிட்டாக இல்லாத மாதிரி இருக்குது. வியாதி வருது, பிரச்சனை வருது, மனபாரம் வருது. அதை அடிக்கடி நான் சொல்லுவேன், there are 3 things you cannot change on this earth. First thing, sickness. Second, aging. Third, death. இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு சுகவீனம் வருமா? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சுகவீனமாக போவான். வயசு ஆவீங்களா? நம்ம எல்லாம் வயசாகிடுவோம். இப்போ எங்கே நினைச்சிக்கிட்டே பிள்ளைங்க ஓவர் த இயர்ஸ் என்ன ஏஜ் ஆயிடுவாங்க. ஒரு நாள் டைம் வரும், நம்ம எல்லாம் பார்சல் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும். ஒரு பட்டியில் போட்டு அமைக்கி தான் போயிட்டு விட்டுருவானுங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. தட்ஸ் நத்திங்
permanent on this earth. Everything is temporal. But there is one eternal things. One is permanent, unshakable. That is kingdom of God. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கார். அன்பான பிள்ளைகளே, ஒரு பெரிய பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் சமூகத்தில் வருது. அதான் 12:28 சொல்லுது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். யாரு நமக்கு என்ன கடவுள் கொடுக்க போகிறார்? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம். யார் யார் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்று ஆண்டவர் ரட்சிப்பின் மீட்பின் பிள்ளைகளாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் தேவன் என்ன செய்கிறார்னு கேட்டிங்கன்னா, அவர் அளவில்லாத ராஜ்யத்தை கர்த்தர் கொடுத்தவராக இருக்கிறார். ஸோ அவர் worship grows out of gratitude because God has given eternal home and king. Our response is thankful worship, not casual, purely consumer focused. எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி வரல, எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நான் யார் ஆண்டோட சமூகத்தில் வரேன். இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகிறது ஒரு பெரிய என்னது ப்ரிவிலேஜ் இல்லையா? இந்த உலகத்தை படைத்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவது ப்ரிவிலேஜ் இல்லையா? எனக்கு சிலாக்கியம் இல்லையா? பாக்கியம் இல்லையா? எனவே நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அன்பான சகோதரனை சகோதரி என்ன சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசு கிறிஸ்துவனார் தான் இங்கிலீஷ் சொல்கிறது, the believer identity is now rooted in something permanent. Christ reign. நம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருக்க போகிறார். நான் அவருடைய ராஜ்யத்தில் நம்ம போக போகிறோம். அந்த ராஜ்யம் அழிக்கப்படாத ராஜ்யம். தட்ஸை நம்ம பெற போகிறோம். வாங்க, எப்படிப்பட்ட மேனர் போடலாம். 2வது பகுதி 28 2வது பகுதி வாசிக்கலாம். நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை நாம் பற்றி கொள்ள கடவும். இதில் கூட 3 காரியம், முக்கியமான காரியம் இருக்குது. முதலாவது, நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆங்கிலத்தில் போடும்போது அக்செப்டபிள் டு காட் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கணும்? அவருக்கு என்ன செய்யணும்னு என்ன செய்யணும்னு கேட்டால் ஆங்கிலத்தில் போடும்போது போட்டிருக்கு, பெறுகிறவங்க பயத்தோடு பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா. எப்படி இருக்கணும் அந்த ஆராதனைமா? யாருக்கு பிரியமாக இருக்கக்கூடாது? எனக்கு மட்டும் எனக்கு நல்லா இருக்குது, நான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு கேட்கவே இல்லை வசனம். உங்களுக்கு நிறைய பிடிக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு கேட்டிங்கன்னா என்ன பிடிக்கும்? KFC பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும். என்ன வேணும்? எது நல்லது, உடம்புக்கு நல்லதுலையோ அதுதான் பிடிக்கும். அம்மா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? ஏன் மாமா பாருங்களேன், சில நேரங்களில் ஆஸ்பத்திரிக்கு உடம்பு முடியல, பிள்ளைக்கு ஜுரம் அடிக்குது. எத்தனை டிகிரி? 38 டிகிரி. பிள்ளைய தூக்கிட்டு ஓடிக்குவாங்க ஆஸ்பத்திரிக்கு கிட்டுன்னு. டாக்டர் பார்ப்பார், ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார். ஐயோ வலிக்குதே பிள்ளைக்கு, பரவாயில்ல போட்டுங்க. கசப்பு மாத்தா கொடுப்பாரு. திணிங்க பரவாயில்ல, என் மகன் எப்படி சுகமானா போதும். பிள்ளைக்கு நல்லா இருக்கிறது கொடுத்தோம்னா என்ன ஆகும்? அந்த பிள்ளை போய் சேர்ந்துடும் வேகமாக. அப்போ தான் ஐஸ்கிரீம் கேட்கும். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், KFC வேணும். வேணாம். ஆண்டோட பிள்ளைகளுக்கு சொல்கிற காரியம் என்ன இந்த கால வேலையில்? ரிமெம்பர், எனக்கு பிடிச்ச ஆராதனை இல்லை, கடவுள் கேட்கல. அவருக்கு பிரியமான ஆராதனை must be pleasing unto him. அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அதான் சரி, worship must be acceptable to God, not simply acceptable verse. எனக்கு மட்டும் பிடிச்சிருக்க கூடாது. ரெவரன்ஸ்னு போட்டிருக்கு. அடுத்த 2 முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டாங்கன்னா, ரெவரன்ஸ்னு போட்டிருக்கு. அது மொத்தம் ஆ அண்ட் ரெவரன்ஸ் 2 வார்த்தை போட்டு, தமிழ் இங்கிலீஷில் 2 போட்டிருக்கு. ஏன்னா ரெவரன்ஸ் அண்ட் ஆன்றது 2 வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இங்கிலீஷ் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால், என்ன செய்கிறான்னு கேட்டால், ரெண்டுமே முக்கியமான 2 முக்கியமான ஒரே காரியத்தை 2 வாட்டி சொல்கிறாங்க. டபுள் ரியாலிட்டி, 2 காம்ப்ளிமெண்டரி ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒன்று கூட தொடர்புடையது. ஏன் நான் பயத்தோட போகணும்னா, என்னோட ஆண்டவர் மகா இந்த உலகத்தை படம். அதாவது நான் ஒரு மேப், ஒரு படம் போடணும்னு நினைக்கிறேன். படம் போடல, சும்மா சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதுபடி. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவரை நம்மளை போல சித்தரிப்போம்னு சொன்னால், ஆண்டவரோட சீட் எங்கே இருக்குன்னா பரலோகத்தை உட்காந்துருக்காரு. அவர் கால் மட்டும்தான் பூமியில் வச்சிருக்கிறார். அந்த பூமி எப்படி இருக்குன்னு கேட்டால், அவர் கால் வைக்கிற இடம் தான் இந்த பூமி. அந்த பூமியில் தான் நானும் நீங்களும் 8 பில்லியன் மக்கள் இருக்கோம். குறைஞ்சது 8 பில்லியன் பீப்புள் ஆர் டுடே. எத்தனை பேர் இருக்காங்கம்மா? அந்த 8 பில்லியன் மக்களில் காலை வச்ச உடனே அந்த பூமி காணாயிடும். அதில் நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய ஆள் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னம்மா புரியுதா என்ன சொன்னது? ஏதாச்சும் புரிஞ்சு நான் சொன்னது புரிஞ்சிச்சா? கால் வைக்கிற ஃபுட் ஸ்டூல்னு சொல்லுது வசனம். ஃபுட் ஸ்டூல்னா தெரியுமா உங்களுக்கு? சேரில் உட்காந்துட்டு டேபிளில் உட்காந்துட்டு கால் வைப்போம் இல்லையா? அவ்வளோ ஒரு ஃபுட் ஸ்டூல் தான் ஜீசஸ் ஆண்டவரோட பார்வையில் அந்த பூமி. இந்த பூமியில் நான் அப்படி 2 கால் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹோல் குளோபை என்ன செஞ்சிடும்? முடிஞ்சு போயிடும். ஏசாயா 66 இருக்குது. அப்படி 80 அந்த ஃபுட் ஸ்டூலில் எத்தனை பில் இருக்கிறாங்க அந்த பூமியில்? குறைஞ்சது இன்றைக்கி 8 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. 8 பில்லியன் மக்களில் நானும் நீங்களும் அதில் ஒன்று. எப்படி இருப்போம்? எவ்வளோ பெருசாக இருப்போம்? யோசிச்சு பாருங்கள். ஆக இந்த பூமியே இவ்வளோ பெருசாக இருங்க. இதுக்கு மேலே எவ்வளோ கேலக்ஸி என்ன சொல்கிறான்? எவ்வளோ கேலக்ஸி இருக்கான். இந்த மாதிரி 100 மில்லியன் நிறைய கேலக்ஸிஸ் இருக்கான். ஏதாவது இப்போ சோலார் சிஸ்டம்ன்றது ஒரு கேலக்ஸி.
அதுதான் மில்கி வே கேலக்சின்றாங்க. இந்த மாதிரி கேலக்ஸி எவ்வளோ இருக்கான், எவ்வளோ இருக்குன்றான். அது நம்ம போய் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆக இந்த படைத்த ஆண்டவர், மகா உன்னத ஆண்டவர் பார்வையில் நானும் நீங்களும் ஒரு சின்ன ஒரு என்ன செய்யணும், ஒரு கொசு சைஸில் கூட கிடையாது பார்வையில். ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிற என்னை தெரிஞ்சுருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, அவர் நொறுங்குண்டு நறுங்குண்டனே நோக்கி பார்ப்பேன் உலகம் முழுவா. அதாவது எனக்கு எப்படிப்பட்ட ஆலயம் கட்டுவீங்க, அந்த ஆலயத்தை கட்டினா நான் வந்து தங்க முடியுமான்னு கேட்குறவர். ஆனால் கூட நான் வருவேன். யாருன்னா என்னை நோக்கி பார்க்கணும் எடுத்து நான் வருவேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏசாயா 66:1-2. ஆக இந்த அருமையான வேளையில் மகா உன்னதமான ஆண்டவர் பார்த்து வரும்போது தேவ சமூகத்தை எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ரெகக்னிஷன் தட் காட் இஸ் சுப்ரீம், ஹோலி அண்ட் மேஜஸ்டிக். அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவருடைய பார்வையில் தேவ பயம் வரணும். ரெண்டாவது ஆன் காட்லி ஃபியர். எப்படிப்பட்ட பயம் இருக்கணும்னு கேட்டால், சோபர் அவேர்னஸ் தட் அப்ரோச்சிங் காட் இஸ் நாட் ட்ரிவியல், there is a weighty and awe in his presence. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவர் பயப்படத்தக்க ஒரு தாழமான தேவ பயம். விசேஷமாக ஒரு முக்கியமான பெரியவர் வர்றான்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்மளாம் எந்திரிச்சு நின்றுவோம். சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூல் டீச்சரில் எங்கள் பிரின்சிபல் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்று ஒளிஞ்சிருவோம், இல்லாட்டி எந்திரிச்சு தப்பி தவறி ஒளியவே முடியலைன்னு வச்சுக்கோங்க. என்ன செஞ்சிருவோம், நின்றுவோம் எழுந்துச்சு. என்னது அது, மரியாதை கலந்த பயம். நாங்களாம் லுங்கி கட்டுவோம், டக்குன்னு லுங்கிலாம் எடுத்து விட்டுருணும், லுங்கிலாம் போட்டு நிற்கக்கூடாது அப்படி அந்த காலத்தில் சின்ன வயசில். இதுதான் தேவ சபையில் வரணும். சபைக்கு வரும்போது என்னுடைய மகா உன்னதமான ஆண்டவரை பார்க்க வருகிறேன். எனவே ஐ ஷுட் ஹேவ் a reverence in my heart and the same time the trembling. அதான் சில வேத வசனம் இருக்கு, வேத வாசிக்கலாம் எனக்காக எடுத்தவங்க இந்த வேத வசனத்தை வாசிங்க. So worship is not to show but an encounter with the mighty almighty. ஆக இந்த கால வேளையில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கேன்னு சொன்னா, அன்பான பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற காரியம், I am not coming here to see anybody here, but I am going to come and meet my Lord. ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கேன். இங்கிலீஷில் சொல்லுவாங்க லார்ட்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. இந்த நாள் தேவனுடைய நாள், தேவ ராஜ்யத்தின் நாள். ஆண்டவர் எனக்கு இந்த நாளை கொடுத்துருக்கிறார். இந்த நாள் ஆண்டவருக்கு மட்டும்தான் நான் செலவு பண்ணுவேன், எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். தயவு செய்து அது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, பட் முடிஞ்ச மட்டும் நான் எங்கேயும் போக மாட்டேன், எந்த காரியம் செய்ய மாட்டேன். இது ஆண்டவருக்கும் எனக்குள்ள நாள். நான் இந்த சாயங்கால வேளையில் வந்திருக்கேன் கேட்டால், அவரோட வார்த்தை, அவரை சந்திக்க வந்திருக்கேன், அவர் வார்த்தையை கேட்க வந்திருக்கேன், அவருடைய பிள்ளைகளை சந்திக்க வந்திருக்கிறேன். இங்கே அவர் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில் முதல் இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. வாங்க ஒரு சில வேத வசனங்கள் வேகமாக வாசிச்சிடலாம் எனக்காக. வாசிங்களா, சங்கீதம் 96:9 வாசிங்க. பரிசுத்த அலங்காரத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்கள். தயவு செய்து நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு வரணும். அவருக்கு முன்னாடி ஒரு விதமான உள்ளான நடுக்கத்தோடு தேவனை ஆராதிக்க வரணும். அடுத்த வேத வசனம் வாசிங்க. பிரசங்கி 5வது அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாம் எனக்காக. நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பார்க்கிலும் நலம் அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி இரு. ஆதலால் ஆக இந்த நல்ல வேளையில் நான் சொல்லுகிற காரணம், சங்கீதம் 2:11 கூட ஒரு ஆள் வாசிங்க எனக்காக. சங்கீதம் 2:11 வாசிங்க. இங்கே வைக்கல, நான் போடலை. 2:11 பயத்துடைய கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடைய. ஆக இங்கே இந்த வேத வசனம்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அன்பான பிள்ளைகளே, அதாவது இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல வேலைகள் நம்ம நினைக்கிறோம், ஏன்னா இந்த போல்னஸாக வரக்கூடாதா. கம் போல்னஸ் வித் கிரைஸ்ட். கர்த்தருடைய கிருபை நல்ல நாங்கள் தைரியமாக வரலாம். வசனம் சொல்லுது, எபிரேயர் 4:16 சொல்லுது, அப்படி தான் சொல்லுது. ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி தைரியமாக வர்றதுனால தேவனுக்கு மதிப்பு கொடுக்காதபடி பயம் இல்லா பக்தி இல்லாமல் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. எனவே தான் இட்ஸ் கால்ஸ் அஸ் ரைட் போஸ்டர், கான்ஃபிடென்ட் எட் ஹம்பிள், ஜாய்ஃபுல் எட் சோபர். ஆக இந்த வேலைகளை நான் வேத சபைக்கு வரும் பொழுது தைரியத்தோடு வரலாம், ஆண்டவருடைய சமூகத்தை சந்தோஷமாக வரலாம். ஆனால் மறந்துடக்கூடாது, என்னோட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் மதியாந்த கலந்த பயத்தோடு கூட உள்ள வரணும். எனவே நம்ம அடுத்த கதைக்கு போயிடலாமா? ரீசன் ஃபார் ரெவரண்ட் வர்ஷிப். எதுக்காக நான் பயபக்தியான ஆராதிக்கணும்னு பாருங்களேன். 3வது சொல்லியிருக்கிறேன், என்னது பயபக்தி உள்ள ஆராதனைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 29வது வசனம் எனக்காக வாசிங்க. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே,
ஆக இந்த வேத வசனத்துக்கு ரெஃபரன்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மறுபடியும் வாசிக்கலாம், எனக்காக எடுத்தவங்க இந்த வேத பகுதி வாசிங்க. எக்ஸோடஸ் 19வது அதிகாரம் வாசிங்க. இமேஜரி அங்கேருந்து வந்திருக்குது, வாசிக்கலாம். 19, 16லேருந்து 20 வேறு வசனம் வாசிப்போம். வேகமாக வாசிப்போமா? மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திருந்த ஜனங்கள் போக பண்ணினான், நின்றார்கள். இறங்கினபடியினால் இருந்தது. போதும், இந்த இடத்துல நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, அந்த அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. இந்த தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே, எங்கேருந்து கொண்டு வருகிறாருன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை அவர் இங்கே காமிக்கிறார். ஆக God's presence is holy and glorious and dangerous to treat lightly. என்ன செய்யுது? should not be light. என்ன செய்யக்கூடாது? treat lightly. dangerous to treat lightly. சில வேலைகள் அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த வேத பகுதி நான் வச்சிருக்கிறேன், வாசிக்கிறேன் உங்களுக்காக. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன செய்ய, கர்த்தர் மோசே மலையை சுற்றிலும் எல்லையை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்தார். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையில் ஏறி வர மாட்டார்கள் என்றார்கள். என்ன நடக்குதுன்னு கேட்டால், சீனாய் மலையில் யாரும் போக முடியுமா? முடியாத கிடையாதுன்னு கேட்டால், தங்களை பரிசுத்தப்படுத்திக்கணும். ஏன்னா தேவன் எப்படி இறங்கினான்னு கேட்டிங்கன்னா, 22வது வசனம் 21வது வசனம் 18வது வசனம், சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. மலை முழுவதும் அதிர்ந்துட்டு. ஆக அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, த ஹோல் ஏரியா பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? அக்னி வந்திருக்கு, புகைக்காடாக இருக்குது, யாரும் பார்க்க முடியல தேவனுடைய பிரசன்னத்தை. இதே தான் நடக்குது பின்னாடி நாட்களில். நீங்கள் தேவாலயத்துக்குள்ளே போகும்போது, உடன்படிக்கை பெட்டியில் வரும்போது கூட அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கிட்ட இதில் போக முடியாது. ஏன்னா பரிசுத்த தேவனாக இருக்கிறார். எனவே இந்த நாள் வேளையில் உபாகம் 4வது அதிகாரம் 24 இதை தான் சொல்லுகிறது. வாசிக்கலாம் எனக்காக. உபாகம் 4:24. உன் தேவனாகிய கர்த்தர் பக்தி அக்கடியாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். ஆக இங்கே நல்ல வேளையில் நம்ம கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பான பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். சில காரியங்கள் பரிசுத்தம் என்னன்னு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். வேணா பாருங்கள். வாட் மீன் என்னன்னு கேட்டால், கன்சியூமிங் ஃபயர்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செய்கிறாரா பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பரிசுத்தத்தை காணப்படுது, உரத்துக்கு. எது பரிசுத்தமாக இல்லையோ, பரிசுத்த அக்னி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தம் இல்லாதெல்லாம் என்ன செஞ்சிருமா? கன்சியூம் ஆல் அன்ஹோலி திங். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்ம பாவத்தை என்ன செய்ய மாட்டார்? டாலரேட் பண்ண மாட்டார், பொறுத்துக்க மாட்டார். அது மாத்திரம் கிடையாது. ஜுடிஷியல் ஜஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டால், காட்ஸ் ஹோலி ஜட்ஜஸ். நாதாபும் அபியும் என்ன செய்கிறாங்க? தேவனுக்கு பிரியமில்லாத அக்னியை கொண்டு வருவாங்க. எந்த அக்னி தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததோ, எந்த அக்னியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறான்னு சொல்றதோ, அதே அக்னி எப்போ தேவனுக்கு பிரியமா இல்லாமல் இருக்குமோ, அது என்ன செஞ்சிடும்? நம்மளை நியாயம் தீர்க்கன்பான பிள்ளைகளே. இன்னும் சொல்ல போனால், இந்த பூமி அக்னிக்காக காத்துட்டு இருக்குது. அக்னி என்பது எதை குறிக்குதுன்னு கேட்டால், ஆண்டோட நியாய தீர்ப்பின் அடையாளமாக இருக்குது. நரகம் எதை குறிக்குதுன்னா, அக்னியை தான் குறிக்குது. இந்த உலகத்தில் எல்லா நாடுகளும் பாம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். எல்லாம் எது காமிக்குதுன்னு கேட்டால், ஒரு நாள் வரப்போது இந்த இடத்துல எல்லா பாம்பு போட்டு உலகத்தை அழிக்க போகிறான். அதுதான் ஆண்டோட நியாய தீர்ப்பின் அடுத்த அடையாளம். அன்பான பிள்ளைகளே, இந்த பூமியில் வாழ்கிற காலங்கள் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். ஆக பூமி தேவன் அக்னியா இருக்கிறார்னு, தேவன் ஒருத்தர் பரிசுத்தராக இருக்கிறார். அவருடைய சமூக பரிசுத்தத்தோடு வரணும், அவருக்கு பிரியமாக வாழணும். ரெண்டாவது, தேவன் நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். அக்னியா இருக்க இன்னொன்று என்னது? அவர் நியாயம் தீர்க்க போகிறார் இந்த பூமியை. எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அக்னி நம்ம சுத்திகரிக்கிறதா இருக்குது, தங்கத்தை சுத்திகரிக்கிறது போல. God's presence purifies his people. கடவுளோட பிரசன்னத்தில் வருகிற வசனத்தை கேட்குறீங்க, வாரம் கேட்குறீங்க. என்ன நடக்குது? ஆண்டோட வசனம் என்ன செய்கிறார்? என்னோடு கூட பேச நான் ஆண்டவர் பிள்ளையாக மாறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறேன். அதான் காலையிலேருந்து நம்ம சபையில் தேவ வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனவே ஒன்று தான், புதிய ஏற்பாட்டில் ஒன்று யார் மூலமாக இந்த காரியம் நடக்குன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நடக்கணும் பிள்ளைகளை. அந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அவருடைய ரட்சிப்பை மீட்பை கொடுத்திருக்கார், சுத்திகரித்திருக்கிறார், அவருடைய மகனாக மாற்றியிருக்கிறார் நாம் தெய்வம் எடுத்து போவதற்கு. எனவே நானும் நீங்களும் கவனமாக இருக்கணும் இந்த வேலையில். எனவே இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லிட்டு, அதான் நாதா பற்றி நம்ம பேசணும். அதே போல் இப்போ ஏசாயா ஒரே ஒரு பகுதி வாசிக்கலாம். ஏசாயா 6வது அதிகாரம் வாசிங்க. 6வது அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாம்.
ரெண்டாவது வசனம் வாசி. ஏசாயா 6 முடிக்க போனோம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவர் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் நின்றார்கள், ஒவ்வொருவருக்கும் செட்டைகள் இருந்தன. மூடி பறந்து நோக்கி எல்லா சேராபன்களும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? 6 சட்டைகள் இருந்துச்சு, கண்ணை மூடிக்கிறாங்க, கால்களை மூடிக்கிறாங்க. ஆண்டோட இத்தனைக்கும் அவங்கெல்லாம் பரலோக கிரீச்சர்ஸ், ஆக்சுவலாக ஹெவன்லி கிரீச்சர்ஸ். அவங்க இந்த பூமியில் நம்மளை போல பாமா வாழலை. ஆனால் கூட அவங்க கண்களை மூடிக்கிறாங்க, கால்களை மூடிக்கிறாங்க, 2 இறக்கையில் அடிச்சுட்டு ஒரே ஒரு அர்த்தம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தர் 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 ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. ஏசா என்ன சொன்னார் பாருங்களேன், வாசிங்களா? 5வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன் வாசமா இருக்கிறவன். ஆக அவன் என்ன செய்கிறான்? இந்த காரியத்தை பார்த்த உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவி, அசுத்த உடல் மனுஷன், என் கூட இருக்கிற எல்லாரும் அசுத்தமானவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். தாவீது சொல்கிறான், என் தாயின் வயிற்றில் பாவத்தில் உற்பவிக்கப்பட்டேன். எனவே இந்த உலகத்தில் நாம் எல்லாம் பாவிகளாக பிறக்கலை, பாவிகளாக மாறலை, பாவிகளாக பிறந்திருக்கிறோம். We are not sinner by chance or choice, but we are born sinners. அப்போ ஆண்டோட சமூகத்தில் போகும்போது எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட மகனாக என்னை மாற்றிட்டார், விளையாடப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார், மகனாக மகளாக மாற்றி இருக்கிறார். எனக்கு தகுதி இருக்குது ஆண்டோட சமூகத்தில். நான் என்ன மறந்துடக்கூடாது, நான் யாராக இருந்து எப்படி வந்திருக்கிறேன், அந்த கிருபை எப்படி கொடுத்துருக்கிறார், அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்களேன். என்ன இது? கேருபெண்கள் சேராபெண்கள் என்ன பரிசுத்தர் 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 சொல்லுகிறது அந்த தேவன். ஏசாயா தீர்க்கதரிசி, தேவனால் பயன்படுத்தப்பட்ட வல்லமையான ஊழியக்காரர். அவர் சொல்கிறார் அசுத்த உதடுள்ள மனுஷன். அதான் சொல்கிறார் பாருங்களேன், அந்த வேதம் சொல்லுது. அவர் சொல்கிறார், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவில் ராசமாக இருக்கிறவன், சேனையில் கர்த்தர் ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றேன். ஆக வாங்க முடிக்கலாம். இன் கிரைஸ்ட் we have access with confidence. எபிரேயர் 4:6 சொல்லுது, நாம் போகலாம். பட் நாட் கேர்லெஸ்னஸ், கவனம் இல்லாமல் போகக்கூடாது. டோன்ட் trivialize worship, underestimate, play down worship. ஆக ஆராதனை வரும்போது நான் எனக்கு பிரியமானது செய்யணும்னு நினைக்காதீங்க, ஆண்டவருக்கு பிரியமா. ஆக பேலன்ஸ் வித் ஜாய் அண்ட் ரெவரன்ஸ். ஆக சந்தோஷப்படலாம், குதூகலப்படலாம். அந்த தேவ பயத்தை, அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கார். அந்த பெருமிதத்தோடு நான் தேவ சமூகத்தில் வருவேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவர் மறந்துடக்கூடாது, இந்த வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். எனவே வேகமாக ஒரு சில காரியம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வாங்க, ஒரே ஒரு காரியம் முதலாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கார்ப்பரேட் வர்ஷிப் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, prepare before your worship. when you are coming to church, காலையில் தேவ ஆராதனைக்கு வரும்போது நம்ம வாசித்தோம், தேவாலயத்துக்கு வரும்போதே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். வேர்ட் என்டர்ட் லிட்டர்ஜி, இந்த வேத வசனம் வார்த்தையை மையமாக வைத்து தேவ ஆராதனை நடத்தப்படணும். அது மாத்திரம் கன்ஃபெஷன் சாக்ரமெண்ட், நான் பாவத்தை அறிக்கை செய்யணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்ந்திருப்பேன், 6 நாள் எனக்கு என்னென்னமோ பண்ணிட்டு வந்திருக்கிறேன். விசேஷமாக திறந்து எடுக்கும்போது ஆண்டோட ஒப்புரவாங்க, ஆண்டோட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் பிரியமில்லாத வாழ்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் கிடையாது, இசைக்கறி வாசித்ததாக இருந்தாலும் சரி, பாடுறதா இருந்தாலும் சரி, சபையில் எது செய்தாலும் சரி, ஆண்டவரோட நாம மகிமைக்காக நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவரை கனப்படுத்துகிறதா செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கான்னு கேட்டுப்பார். ஒவ்வொரு தனிநபரும் சபைக்குள்ள வரும் பொழுது செக் யுவர் ஹார்ட். ஆர் யூ ஹேவ் a right heart with God? நன்றியோடு கூட வருகிறோமா? பரிசுத்தமா வாழ்கிறோமா? பயபக்தி அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? அது மாத்திரம் கிடையாது. வார்னிங் ஃப்ரம் ஸ்கிரிப்சர், why we must not be casual. நாதாபு ஹபீப் பார்த்தோம், ஊசான்னு இன்னொரு மந்திரம் பார்த்துருக்கோம், 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 2 சாமுவேல் 6ல் பார்த்துருக்கோம். அனனியா சஃபீரா பார்த்தோம். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, துரிகரமாக சபைக்கு வந்தவங்க, தேவாலயத்துக்கு போனவங்க, தேவனால் அடிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு கிருபையின் காலம், we are escaping. அந்நாள் ரொம்ப நாள் இல்லை. எனவே நானும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். விசேஷமாக ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு போயிடலாம். மியூசிக் அண்ட் மியூசிஷியன் முதலே நான் சொல்லிட்டேன். தலைவர்கள் விசேஷமாக இதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் இருக்குன்னு கேட்டால், leaders must be very careful.
பிள்ளைங்க கடவுளுக்கு பிரியமாக வாழலை அப்படின்னு கேட்டால் பெற்றவங்க சரியில்லைன்னு அர்த்தம். சபை சரியாக போகலைன்னா சபை தலைவர்கள் சரியாக இல்லைன்னு அர்த்தம். நாடு சரியாக இல்லைன்னா நாட்டு தலைவர்கள் சரியில்லைன்னு அர்த்தம். சபை லீடர்ஸ் அவங்க பாட்டுக்கு விஷயம் கேஷுவலாக இருப்பாங்கன்னா குட்டிச்சவராக தான் போகும். நியாயாதிபதிகள்னு ஒரு புத்தகம் இருக்குது. தலையெடுத்தவெல்லாம் தண்டால்காரன். எல்லாரும் லீடர். யார் பேச்சும் எவன் கேட்க மாட்டான். அவனுக்கு என்னென்ன புரியுமோ அதெல்லாம் செய்வான். இந்த மாதிரி எந்த ஒரு சபை இருக்குதோ, எந்த குடும்பம் இருக்குதோ, எந்த நாடு இருக்குதோ, நல்ல நாடாக இருக்காது, நல்ல வீடாக இருக்காது, நல்ல சபையாக இருக்காது. ஆக நான் என்னையா பண்ணணும் இதுக்கப்புறம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கன்னா, கம் early, prepare your heart. காலையில் வாங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம். இந்த சபையில் 15 மினிட்ஸ் முன்னாடி ப்ரே பண்ணுறோம், நம்ம ட்ரை பண்ணுறோம். கம் earlier. வீட்டில் தான் ப்ரே பண்ண எனக்கு நேரம் இல்லை பாஸ்டர். நீங்கள் பாஸ்டர் எனக்கு நேரமே இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கேன் பாஸ்டர். ரொம்ப பிஸியாக இருக்கீங்கல்ல, கொஞ்சம் முன்னாடி வந்து ஜெபிப்போமா? நாங்கள் சர்ச்சில் சொல்லிக் கொடுப்போம். ஏர்லியராக வரணும், உட்காந்து ப்ரே பண்ணணும், வச்சு பேசக்கூடாது. இந்த பின்னாடி உட்காந்து பேசுகிறதுலாம் சபைக்கு வந்துட்டோம்னா ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவர் மட்டும்தான் நான் பேசணும். அப்போ தான் ஃபோன் நோண்டுறது, கச்சன்னு கதை பேசுறதுல அதெல்லாம் வீட்டில் வச்சுக்குவோம், கீழே பேசிக்குவோம். ஃபெலோஷிப் ஹால்னு ஒன்று வச்சுருக்கிறோம் கீழே. போங்க எல்லாம் கீழே உட்காந்து நல்லா பேசிக்கோங்க. சர்ச் வந்தால் இது ரெவரண்டாக பயத்தோட பக்தியோட தேவ சமூகத்தில் வந்தோம், உட்காடுறோம், ஜெபிக்கிறோம். ஃபோனெல்லாம் என்ன செஞ்சிடணும், அதான் அடுத்த பாயிண்டில் போட்டிருக்கேன். என்ன புட் அவே டிஸ்ட்ராக்ஷனில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஃபோன் வச்சுருக்கிறோம். இப்போ அப்பப்போ என்ன சவுண்ட் வருது. இப்போ வர நமக்கு ஒரு மாதிரி ஃபோபியா, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சு. அது மெசேஜே வரலாம் கூட எடுத்து நம்ம பார்த்துக்குவோம். அது என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பாருங்க நான் வந்துட்டேன் பக்கத்தில் தான் இருக்கிறேன், பாருங்க போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி முடிஞ்சால் ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு அதை மூட்டி வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா அதை பண்ண பாருங்கள். அதாவது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணியிருக்கோம், புட் அவே டிஸ்ட்ராக்ஷன். அது மாத்திரம் கிடையாதுன்னு சிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங். தேவ சமூகத்தில் நான் போன வாரமும் சொன்னேன், இந்த வாரம் சிறு பிள்ளைகளும் சேர்ந்து பாடுங்க, எல்லோரும் புரிஞ்சு பாடுங்க, ஆண்டவரை துதித்து பாடுங்க, ஆண்டவர் நாம மகிமைக்காக பாடுங்க, எல்லாரும் இணைந்து பாடுங்க. சபை என்பது கொயர். நம்ம பரலோகத்தில் பாடணும். என் மகனும் மகளும் சேர்ந்து போய் பாடுவாங்க. அப்போ இங்கே நான் கற்றுக்கலன்னா எப்படின்னு போய் அங்கே போய் பாட போகிறேன் நான். முந்தா நேற்று நம்ம போனோம், வெள்ளிக்கிழமை தான். ஒரு சின்ன பிள்ளை வீட்டுக்கு போனேன். இந்த வீட்டில் வருவாங்கன்னு பார்த்தேன், காணோம். சாயங்காலம் வருவாங்க போல். அந்த பிள்ளை பேர் மெல்லினா அடோரா. 4 வயசு. வேணா நான் போடுறேன், அந்த பிள்ளை பாடினதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வயசு, நிறையா பாட்டு பாடுது. தமிழ் பாட்டெல்லாம் பாடுது, இங்கிலீஷில் ஒன்று சொல்லுது. அது மலையிலையாக இருக்குது, அது வார்த்தை வந்து நல்ல இதாக பேச தெரியல, ஆனால் சொல்லுது, எல்லாம் கண்டது சொல்லுது. அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு இன்னும் தொடங்கவே இல்லை போகிறதுக்கு. உண்மையாக அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தேங்க்யூ சொல்லணும். அந்த பிள்ளைய நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. புரிஞ்சு பாடுங்க. அந்த பிள்ளை பாடுது. ஒரு பாட்டு ஒரு சரணம் கிடையாது, நிறையவே பாடுது, நிறைய பாட்டு பாடுது. தேவ திருவிருந்தில் ஞானஸ்தானத்தில் பண்ணும் பொழுது புரிஞ்சுக்கங்க, நான் எதுக்கு திருவிருந்தில் பண்ணுகிறேன், எதுக்கு ஞானஸ்தானம் பெறுகிறேன். சும்மா கடமைக்காக பண்ணாதீங்க. சில வேலைகளில் நம்ம என்ன செய்கிறோம், எல்லாம் வர்ஷிப் டூரிங் த வீக். இன்னொரு பிரச்சனை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனை கிடையாது, அடுத்த 6 நாள் தான் உண்மையான ஆராதனை. சங்கீதம் 15 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். உத்தமனாய் நடந்து சத்தியத்தை பேசி அப்படி நிறையா லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஐ வில் லிவிங் வர்ஷிப் beyond Sunday. Let's pray. நம்ம எல்லாம் ஜெபிப்போம். அன்பில் இயேசு சுவாமி, இந்த வேலைக்காய் நன்றி. இந்த நல்ல நாளிலும் இந்த பிள்ளைகளாக ஒன்று கூடி வர கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தெய்வ சமூகத்தில் பயத்தோடு பக்தியோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு